உள்ளொதுக்கீடு வரலாறு என்பதை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டுக்கு முன்னால் பஞ்சாபிலே வால்மீகி என்ற அங்கிருந்த பட்டியலின மக்களுக்காக அந்த அரசு கொண்டு வந்தது. அதே போல ஆந்திராவிலே மாதிகா சமூகத்துக்காக அந்த அரசு கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் முதலிலே கொண்டு வந்தாலும் சரியாக கொண்டு வராத காரணத்தால் நீதிமன்றத்திலே அது நிற்கவில்லை. அந்த மக்களுக்கு அந்த உள்ளொதுக்கீடு போய் சேரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பார்த்து பார்த்து சட்டத்தை எல்லாம் உற்று நோக்கி சமூகத்தையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கென்று ஒரு முன்னாள் நீதிபதியை ஒரு ஆணையாளராக அமைத்து கருத்து கேட்டு அனைத்து கட்சிகளையும் கூட்டி வைத்து பேசி இப்படி முறையாக சரியாக நிறைவேற்றிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சரியாக நிறைவேற்றிய காரணத்தால் பஞ்சாபிலும் ஆந்திராவிலும் தோற்று போன இந்த உள்ளொதுக்கீடு தமிழ்நாட்டிலே நிறைவேறியது. நிறைவேறியது மட்டுமல்ல, உளப்பூர்வமாக தலைவர் கலைஞர் அருந்ததிய சமூகத்துக்கு உள்ளொதுக்கீடு தர வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டார், எவ்வளவு அவர் உணர்வோடு பங்களிப்பு அளித்தார் என்பதற்கு அந்த நிகழ்வு நமக்கு கண்ணீர் வரும். அந்த மசோதா நிறைவேற்றுகின்ற சட்டம் வந்தது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற நாள் வந்தது. அந்த நேரத்தில் தலைவர் கலைஞருக்கு உடல்நிலை பாதித்திருந்தது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதை மற்ற மூத்த அமைச்சர்கள் மூலமாக அன்றைக்கு நிறைவேற்றுவது என்று சட்டமன்றத்திலே முடிவெடுத்தார்கள். நிறைவேற்றுகின்ற நேரத்திலே பார்த்தால் நோய்வாய்ப்பட்டு முடியாத நிலையில் இருந்த கலைஞர் சட்டமன்றத்துக்கு வந்து நின்று அந்த இந்த அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீட்டை நிறைவேற்றி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் இதை தவிர எனக்கு பெரிய காரியம் கிடையாது, வேலை கிடையாது. எப்படி என்று சொன்னால், அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவிலே போய் சிகிச்சை எடுத்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில மருத்துவமனையில் இருந்த போது கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு சிலை திறப்பு விழா, அந்த சிலை திறப்பு விழா ஏற்கனவே அண்ணா அவர்கள் திறப்பதாக இருந்தது. ஆனால் மருத்துவமனையில் இருக்கின்றார், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு. அந்த நிலையிலும் மருத்துவரிடத்திலே சிறிது நேரம் அனுமதி வாங்கிக் கொண்டு நோய்வாய்ப்பட்ட அந்த கொடூரமான நோய்க்கு இடையில அண்ணா அவர்கள் கலைவாணர் சிலையை வந்து திறக்கின்ற போது, இதை திறப்பதை விட எனக்கு உயிர் முக்கியமல்ல என்று அங்கே பதிவு செய்தார். அதுதான் அவருடைய கடைசி நிகழ்வு. அதுபோலத்தான் உள்ளொதுக்கீட்டுக்காக உள்ளொதுக்கீட்டுக்காக தலைவர் கலைஞர் மருத்துவமனையில் இருந்து மருத்துவருடைய அனுமதி பெற்று சிறிது நேரம் வந்து, ஆனால் காலத்துக்கும் அருந்ததிய மக்களுக்கு நிற்கின்ற இந்த இடஒதுக்கீட்டை அவர் பெற்றுக் கொடுத்தார், செய்து கொடுத்தார். அவருடைய பலன் என்ன? நேராக பார்க்கிறோம். காலங்காலமாக அருந்ததிய மக்கள் என்று சொன்னாலே துப்புரவு தொழில் ஒன்றே அவருக்கு தலையில விதித்தது என்ற நிலையிலே துப்புரவு தொழிலாளராக, தூய்மை பணியாளர்களாக இருந்த அந்த மக்கள், ஐயாவிடத்திலே கூட பெரியார் அவர்கள் திருப்பூரில் ஒரு கூட்டம் இது போல அருந்ததிய மக்கள் மத்தியில பேசுகின்ற போது பெரியார் சொல்றாரு, இனிமேல் நீங்க இந்த இழி தொழிலை செய்யாதீங்க, இந்த இழிவான மக்கள் மதிக்காத சுயமரியாதை இல்லாத இந்த தொழிலை செய்யாதீங்க அப்படின்னு ஐயா பேசுறாரு. அதுல ஒரு இளைஞர் அப்பாவியா எந்திரிச்சு, ஐயா நாங்க இந்த வேலையை செய்யலன்னா வேற யார் செய்வாங்க? இந்த ஊரு எப்படி சுத்தமாகும்? நாங்க மலம் எடுக்கலன்னா எப்படி அந்த ஊர் சுத்தமாகும் அப்படின்னு யதார்த்தமா அந்த இளைஞர் கேட்கிறார்.
ஐயா சொல்றார் திருப்பி, நீ ஊர் சுத்தமாகணும், நீ ஏன் கவலைப்படுற? ஏன் மலம் எடுக்கணும்னு கவலைப்படுற? எவன் வேண்டானோ அவன் எடுக்கட்டும், அவன் முடிவு பண்ணட்டும், நீ அந்த வேலைக்கு போகாத. சுயமரியாதையோட இன்னும் சொன்னா, இந்த நாட்டிலே உனக்கு சுயமரியாதை மதிப்பும் இல்லைன்னா நீ மற்ற எந்த நாட்டில் உன்னை மதிக்கிறானோ அந்த நாட்டுக்கு போயிரு என்று நாம் ஒரு பக்கம் நம் மண் தேசியம் என்ற மொழி என்ற உணர்வு இருந்தாலும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை பெரியார் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி அந்த இழி தொழில் விட்டொழியுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த இட ஒதுக்கீட்டினால், கலைஞர் அவர்கள் கொடுத்த உள் ஒதுக்கீட்டினால் இன்றைக்கு இயற்கையாகவே அந்த தொழில் உங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த தலைமுறை அதில் பங்கேற்க மாட்டோம் என்ற நிலைக்கு வளர்ந்து வருகின்றார்கள். உதாரணமாக இந்த ஆண்டு தந்தை வெளிப்புறத்தில் தூய்மை பணியாளர், தந்தை மகள் டிஎன்பிசி எழுதுறாங்க, தமிழ்நாடு அரசனுடைய தேர்வு எழுதுறாங்க. அதுல தேர்வாகிறாங்க மகள், ஒரு நகரசு தொழிலாளியுடைய மகள் தேர்வாகிறாங்க. என்ன தேர்வாகிறாங்க தெரியுமா? தந்தை என்ன தொழில் செய்கின்றாரோ தூய்மை பணியாளர் எங்கே செய்வாங்க? நகராட்சியில், விழுப்புரம் நகராட்சியில். அந்த விழுப்புரம் நகராட்சியில தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த மகள் செய்யக்கூடிய மகன் தந்தை செய்யக்கூடிய அந்த பணிக்கு யார் ஆணையாளர் தானே எல்லாம் மேற்பார்வை, அவருக்கு அதிகாரி. அந்த ஆணையாளர் பதவிக்கு இப்போது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக தூய்மை பணியாளருடைய மகள் இன்றைக்கு ஆணையாளராக வந்து தாம்பரம் நகராட்சிக்கு தூய்மை பணியாளராக பதவி ஏற்றிருக்கின்றார். இந்த இட ஒதுக்கீடு ஒரு சமூகத்தை திருப்பி போட்டு, இதுவரை ஆண்டுக்கு 300 மருத்துவர்கள் அருந்ததிய மக்களிடத்திலிருந்து உருவாகின்றார்கள். எப்போது? இந்த 15 ஆண்டுகளுக்குள். அதற்கு முன்னாடி கிடையாது, அதற்கு முன்னாடி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த உள்ளொதுக்கீட்டை எதிர்த்து திருமாவளவன் மேல்முறையீடு செய்கின்றார் என்று வேதனைப்படுகிறது. ஆனால் ஒன்று, திருமாவளவன் மட்டுமல்ல, எல்லா மக்களும், பார்ப்பல்லாத எல்லா மக்களும் ஒன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். இங்க சுல்தான் பேசினார் பாருங்க, 4% அரசு வேலை, அந்த 4% தான் எவ்வளவு அடிச்சுக்கிறோம் சொன்னாரே. மற்ற வேலைகள் எங்க இருக்கு? தனியார் இருக்கு, தனியார் கார்பரேட் கம்பெனிகள் இருக்கு. அங்கே இடஒதுக்கீடே இல்லை. அங்கே உள்ஒதுக்கீடும் கிடையாது, இடஒதுக்கீடும் கிடையாது. அங்கே யாரும் நாம் உரிமை கேட்க முடியாது, அங்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த தனியார் துறையில இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தல்லவா நாம் பேச வேண்டும். அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் எல்லாரும் மேலே ஏறிக்கிறார். அதை இன்னும் சொல்ல போனா, நமக்கு மேல இருக்கிறவனை பத்தி நாம கவலைப்படாம நம்ம கீழே இருக்கிறவன் தான் இன்னும் பெறுகின்றானே என்று நினைத்து அதை இன்றைக்கு மேல்முறையீடு செய்கின்றார்கள். சொல்லுவாங்க, பெரியார் உருவாக சொல்வார், ஒரு ரயில் புறப்பட்டு போச்சுன்னா ரயில் ஏறி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏன்னா காலியாக்குன்னு வச்சுக்கங்க. இங்க திருப்பூர் மெட்ராஸ் போற ரயில்ல காலியாக்கப்பட்டு ஏறினா முதல்ல ஏறவும் படுத்துருவாங்க, பொட்டியில படுத்துருவான், காலியாக்கு படுத்துட்டா திருப்பூர் போறதுக்குள்ள தூங்கிடுவான். திருப்பூர் போகும்போது கூட்டம் ஏறும். அங்க போய் அந்த 4 பேர் உட்கார வேண்டிய சீட்டு ஒருத்தன் படுத்திருப்பான். தட்டி எழுப்பி உட்கார சீட்டு எந்திரியா அப்படின்னு கேட்டா அவன் தூக்கம் அனுபவிச்சான் பாருங்க. அந்த முழு சீட்டை விட மறுப்பான், முழு சீட்டை அனுபவிச்சான் விட மறுப்பான், அசைவான். போய் அந்த பக்கம் பாரியா, அங்க போய் பாரியா, அங்க காலியா பாரியா, இதை விட மாட்டான். விட்டாலும் நெளிஞ்சு இழிஞ்சு முழு சீட்டை விட மாட்டான். இதுதான் இடஒதுக்கீடு. காலங்காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் விட மறுக்கிறான். பாப்பான்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம். அது எல்லா ஜாதிகளும் இன்றைக்கு இருக்கு. எல்லாரும் அனுபவித்தல் எல்லோருமே அதை தர மறுக்கின்றார்கள். ஆனால் பெரும் மதிப்புரிய தோழர்களே,
பெரியவர்களே, பிரிட்டிஷ்காரன் தான் முழுமையா கொடுத்தான். பிரிட்டிஷ்காரன் தான் முதல் இடஒதுக்கீடு நம்ம பொருளாதாரத்தை சுரண்ட வந்தவன். அவன் இந்த சமூகத்தை பார்த்து, இந்த சமூகத்தில இவ்வளவு கொடுமைகள், சாதிய தீண்டாமை கொடுமைகளை பார்த்து, வேலை வாய்ப்பிலே முழுக்க பார்ப்பனர்கள் இருப்பதை பார்த்து அவன் சரியா பிரிச்சு கொடுத்தான். இந்த இடஒதுக்கீட்டு கம்யூனல் ஜீவோ என்று சொன்னால் வகுப்புரிமைன்னு பேரு. வகுப்புரிமைன்னா வகுப்பு கேட்க உரிமை. ஒவ்வொரு வகுப்பு, ஒவ்வொரு சாதி எவ்வளவு இருக்கோ அதுக்கு பிரிச்சு கொடு, அதான் வகுப்புரிமை, அதான் நியாயமான இடஒதுக்கீடு. அது இப்போ நமக்கு இல்லை. ஆனால் பிரிட்டிஷ்காரர் இருக்கும்போது செஞ்சான். பிரிட்டிஷ்காரர் இருக்கும்போது அப்படி பிரிச்சு கொடுத்தான். ஆனால் அப்போதும் அருந்ததியர்கள் இந்த வாய்ப்பை பெறவில்லை. அப்போதும் பெறவில்லை. இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இதற்கு இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசுல 18% அதை பற்றி கவலைப்படும் எல்லாரும். இந்த அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்ததை பற்றி கவலைப்பட்டு அதற்கு எதிர்த்து நிற்பது, பேசுவது, மாநாடு நடத்துவது, மேல்முறையீடு செய்வதை விட உங்களுக்கு கூட எல்லோருக்குமே, எல்லா தலித்துகளுக்கும், எல்லா பட்டியலின மக்களுக்கும் ஒன்றிய அரசுல முழுமையாக 18% இதுவரைக்கும் இல்லை. ஐஐடியில பெரிய கல்வி நிறுவனம், அதுல முழுக்க 400 பேராசிரியர்கள் இருந்தா அதுல 340 பேர் பார்ப்பனர்கள் தான். அங்கே பறையர்கள் கிடையாது, அங்கே தேவேந்திர வேளாளர் கிடையாது. அருந்ததியர் சொல்ல இல்லை. ஏன் கொங்கு வேளாளர் கவுண்டர் கிடையாது, பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது. அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும். அதுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து போராடணும். அதுக்காகத்தான் இப்போ ராகுல் குரல் கொடுக்கிறாரே, நாமும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமே. சாதி வாரி கணக்கெடுப்பு, அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமானால் இந்தியாவிலே வெட்ட வெளிச்சமாகிவிடும். ஏன்னா மத்திய அரசு, ஒன்றிய அரசு துறை அத்தனையும் பார்ப்பனமயமாக இருக்கின்றது. தூதரகம் 180 நாட்டுக்கு உலகத்துல, அது 140 நாட்டுக்கு பார்ப்பான் தான். அதுல பிற்படுத்தப்பட்டவர்களோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ, வன்னியர்களோ, கவுண்டர்களோ, தலித்துகளோ, முஸ்லீமோ, கிறிஸ்தவமோ யாரும் கிடையாது. எல்லாம் பார்க்கணும். 3% 19 சொல்றோம். இங்க 3% கூட இருக்க மாட்டேன். 1.5% இருப்பா. கணக்கெடுப்ப எடுத்தா தெரிஞ்சு போயிடும். அதனால்தான் கணக்கெடுக்க மறுக்கிறோம். அதை நோக்கி அல்லவா நாம் பொருள் கொடுக்க வேண்டும். அதற்காக எல்லாம் போராட வேண்டும். ஆகவே நமக்காக உழைத்து, நாம் இந்த சமூகத்துக்காக உழைத்து, இந்த சமூகத்துக்கு உழைத்து தருகின்ற அழுக்கப்பட்ட மூட்டைகளே அடிமட்டையாகக்கூடிய அருந்ததிய மக்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இடஒதுக்கீடு, உள்ளொதுக்கீடு, இன்னும் சொல்ல போனால் 3% என்பது இப்போதுதான் அது பலனளித்துக் கொண்டிருக்கின்றது. முழுமையா கிடைச்சதான்னு சொன்னா இல்ல, முழுமையா கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்கு பலன். அதுக்கு இப்பவே அதற்கான எதிர்ப்புகள் சொன்னால் அதை எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? நிச்சயமாக பெரியார் இயக்கங்களாகிய நாங்கள் பெரியாரை போல, பெரியார் சொன்னதை போல யார் கடைசியில பாதிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் துணையாக இருப்போம். அந்த வகையில அந்த உள்ளொதுக்கீட்டுக்காக எந்த நிலையிலும் உங்களோடு நிற்போம், உங்களுக்காக போராடுவோம் என்று சொல்லி விடையறிகின்றேன்.